ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறது சென்னையில இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனிக் ரூட்டான ஈசிஆர் ரூட்ல தான் டிராவல் பண்ண போறோம். இந்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது சென்னை திருவான்மியூர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பாலவாக்கம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம திருவான்மியூர்ல இருந்து அக்கறை வரைக்கும் 6 லைன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒர்க்கோட ஸ்டேட்டஸ் தான் கரண்ட்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 6 லைன் ஒர்க் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பாலவாக்கம் பக்கத்துல ஜல்லிலாம் போட்டு இதுக்கு மேல நெக்ஸ்ட் வந்து தார் ஊத்தி அந்த ரோடு போட போறாங்க. ஸோ இப்போதைக்கு பாலவாக்கம் பக்கத்துல இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் மேபி இன்னொரு 1 or 2 வீக்ஸ்ல இதை முடிச்சிடலாம். அது தொடர்ந்து நம்ம போனது வந்து நீலாங்கரை தான். நீலாங்கரை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ரோடு எல்லாம் போட்டு அந்த ஏரியாவே சும்மா கிளியரா இருந்தது. அதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் போறது வந்து ஈஞ்சம்பாக்கம் தான். ஸோ இந்த ஈஞ்சம்பாக்கத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல லேண்ட் அக்விசிஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருந்தது. பட் வந்து ரோடு ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் ஆகாம இருந்தது. கூடிய சீக்கிரம் அடுத்த 1 மந்த்லேயே மேபி இந்த லொகேஷன்ஸ்லயும் ரோடு ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ அந்த அக்கறையில இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் ஆல்ரெடி இந்த 4 லைன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரூட்டே ரொம்ப சீனிக்கா சும்மா வேற லெவல்ல இருக்கும். இந்த ஈசிஆர் ரூட்ல நாளுக்கு நாள் டிராஃபிக் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால இங்க வந்து இன்னொரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா ஜெயந்தி தேட்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு எலிவேட்டட் காரிடார் போட போறாங்க. இங்க உள்ள டிராஃபிக் எல்லாம் ஃபுல்லா ரெடியூஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் புது பிளான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 6 லைன் ஒர்க் முடிஞ்ச உடனே இமிடியேட்டா அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இப்படியே பேசிட்டு முட்டுக்காடு பக்கம் வந்துட்டோம். ஸோ முட்டுப்பாடுனாலே உங்களுக்கு தெரியும், இங்க உள்ள போட் ஹவுஸ் சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஹோப்ஃபுல்லி நீங்களாம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த ஈசிஆர் ரூட்ல இந்த முட்டுக்காடை கிராஸ் பண்ணும்போது இந்த பிரிட்ஜில் போகும்போது அப்படியே அந்த கடலையும் அங்க உள்ள சன்ரைஸையும் பார்த்துக்கிட்டு போகிற சுகமே சும்மா வேற லெவல்ல தான் இருக்கும். அப்படியே நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் கோவளம் பக்கம் வந்துட்டோம். இங்க லெஃப்ட் எடுத்தா நம்ம கோவளம் பீச் போயிடலாம். இங்கே வந்து ஒரு ப்ளூ ஃபிளாக் பீச்சும் இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம டைரக்டா மகாபலிபுரம் வந்துட்டோம். ஸோ மகாபலிபுரம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த 4 லைன் ஒர்க்குக்காக இந்த மகாபலிபுரத்துல வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 4 லைன் வந்து மகாபலிபுரத்துக்குள்ள போகாது, அப்படியே டைரக்டா மகாபலிபுரத்தை ஸ்கிப் பண்ணிட்டே போயிடும். ஸோ அதனால இங்க உள்ள டிராபிக்ஸ் எதுவுமே அதாவது வண்டி மகாபலிபுரத்துக்கு வரும்போது அந்த டிராபிக்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேசிக் ஸ்டேஜ்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் வேற எதுவும் பெரிய லெவலில் ரோடு ஒர்க்ஸ்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இந்த மகாபலிபுரத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய சிட்டி லெவல்ல ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது. ஸோ அது பக்கத்துல வந்து ரோடு ஒர்க்ஸ் வந்து இப்போதான் ப்ராசஸ்ல இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் தூரம் இன்னும் ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் ஆகாத ஸ்டேஜ்லயும் இருந்தது. அது தொடர்ந்து நிறைய இடத்துல வந்து அதாவது அந்த மண்ணெல்லாம் போட்டு இன்னும் வந்து காங்கிரீட், அதாவது அந்த கற்கள்லாம் இன்னும் போடாம ஜஸ்ட் மணல்லாம் மட்டும் போட்டு அப்படியே வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கல்பாக்கம் பக்கம் வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் ஊர் இருக்கோ அங்கெல்லாம் ஊருக்குள்ளே வராமல் ஊருக்கு வெளியவே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாண்டிச்சேரி போகிற வழிக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடத்துல அந்த மரங்கள் நிறையா இருக்கும். ஸோ அந்த மரங்கள்லாம் கட் பண்ணாமல் ஸோ அவுட்டரில் பிளான் பண்ணியிருக்கிறது அது இன்னொரு பெஸ்ட்டு. இந்த கல்பாக்கத்தை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்துல நம்மளுக்கு வந்து ஒரு டோல்கேட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரோடு பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த டோல் பிளாஸாக்குரிய எல்லா செட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக போட்டு வச்சிருந்தாங்க. அது போக டோல்கேட் எவ்வளோ அமௌண்ட் போட போறாங்கன்னு தெரியல, பட் எல்லா போர்டுமே போட்டு வச்சிருந்தாங்க இப்பவே. நம்ம தமிழக அரசு வந்து இதை ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா பாக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த திருவிழா காலம் மட்டும் இல்லாம மற்ற நார்மல் நாட்கள்லேயே ஜிஎஸ்டி ரோட்ல எவ்வளவு வாகன நெரிசல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த வாகன நெரிசலை குறைக்கிறதுக்காகவும், அது போக இந்த ஈசிஆர் பக்கத்துல உள்ள சின்ன சின்ன
ஊர்களில் நல்லா டெவலப் அப் பண்ணுறதுக்கும் டூரிசத்தை அதிகம் பண்ணுறதுக்காகவும் இந்த ரோடை கவர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பக்கிங்ஹாம் சேனல். ஸோ இங்கேயுமே அந்த பக்கிங்ஹாம் சேனலில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது உடையூர் லேக்கு. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக சைடில் ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக கொஞ்சம் மண்ணெல்லாம் அந்த சைடு போட்டிருந்தாங்க. பட் வந்து இங்கே பிரிட்ஜ் கட்ட போகிறாங்களா இல்லைன்னா அப்படியே ரோடே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இன்னும் ப்ராப்பராக தெரியல. பட் வந்து சைடில் கொஞ்சம் ரோடை லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து விளம்பூர். இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு கிராசிங்காக ஒரு பிரிட்ஜை போட்டிருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஒர்க் தான் இப்போ போயிட்டு இருக்குங்க. இதை தொடர்ந்து நம்ம போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இடைக்களி நாடு அப்படின்னு ஒரு லொக்கேஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன கிராமம் இருக்கிறதுனால இங்கேயும் பீப்புளெலாம் கிராஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இங்கேயுமே ஒரு ஓவர் பிரிட்ஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஓவர் பிரிட்ஜ் ஒர்க் தான் வந்து கீழே அந்த நம்மளுக்கு ரைட் சைடில் நடந்துகிட்டு இருக்கு. பஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் டைவர்ஷன் எடுத்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மரக்காணம் பக்கத்தில் வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த பக்கிங்ஹாம் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த மரக்காணம் பக்கத்துலேயும் கிராஸ் ஆகும். ஆக்சுவலாக இந்த பக்கிங்ஹாம் சேனல் பக்கத்தில் வந்து இந்த ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ஒர்க்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் தண்ணி அப்படிங்கிறதுனாலயா இல்லைன்னா இங்கே வந்து மணல் ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படிங்கிறதுனாலயான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவுமே நிறையா ஜல்லியாக போட்டு அது மேலே நிறையா சின்ன பைப் மாதிரி வச்சு அதுக்கு மேலே தான் அந்த ரோடு ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த ரோடு ஒர்க்ஸில் இந்த மாதிரி நிறைய கற்கள் போட்டு அதுக்குள்ள நடுவில் பைப் மாதிரி வச்சு, ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா மரக்காணம் வரைக்கும் தான் நம்ம இதில் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மரக்காணம் டு பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து சிங்கிள் லேனாக தான், அதாவது டபுள் லேனாக தான் இருந்தது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி பக்கம் வந்துட்டோம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டபுள் லேனாக தான் இருந்தது. பட் இங்கே எந்த ஒரு ஒர்க்குமே நடக்கலை. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி பல பயனுள்ள இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.